காட்சி ஊடகங்கள் பர்பஸாக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணணும்னு பாக்குறாங்க. அந்த நேரேட்டிவ் என்ன அப்படின்னா, அதிமுக அப்படியே செதஞ்சு சின்ன பின்னமா போய் இருக்குங்கிற மாதிரி. அதற்காக எடப்பாடி பழனிசாமி சென்னைக்கும் டெல்லிக்குமா அலைஞ்சுகிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஏதோ ஒரு பில்டப்பை காட்டணும். அமித்ஷாவோட எடப்பாடியார் தனியா என்ன பேசினான்னு யாருக்கும் தெரியாது. அத ஒண்ணு அமித்ஷா சொன்னாதான் தெரியும், இல்லாட்டி எடப்பாடி சொன்னாதான் தெரியும். யாருக்குமே தெரிய வராத விஷயம், எடப்பாடி கூட போனவங்களுக்கே தெரிய வராத விஷயம் இந்த தொலைக்காட்சிகளுக்கு மட்டும் எப்படி தெரிய வந்தது? ரொம்ப ஆச்சரியமா இல்ல? இப்படியே ஒரு பில்டப் வேண்டுமென்றே. இதுதான் டூல் கிட் பாலிடிக்ஸ் அப்படின்னு. அதாவது இந்த ஊடகங்கள் அத்தனையும் ஒரு அதிகார மையம் இயக்கி கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை நீங்க இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும், இன்ன கோணத்துல ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஆலோசனையை அந்த அதிகார மையம் வழங்கும். அந்த அதிகார மையத்தினுடைய ஆலோசனை எல்லா மீடியாவுக்கும் போகும். மீடியாக்கள் அத்தனையும் ஒரே குரல்ல ஒரே விதமாக ஒலிக்கும். இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த டூல் கிட் பாலிடிக்ஸ் சாதாரண மக்களுக்கு புரியாது. இப்படித்தான் பொய்யை உண்மை போல நிறுவுவது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற சக்திகள் இதற்கு பின்னால் இயங்குகின்றன, இருக்கின்றன.